ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பற்றி பார்ப்போம். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி ரெக்வயர்ட் டு எக்ஸ்சேஞ்ச் த எலக்ட்ரான் பொசிஷன் இன் எ டீஜென்ரேட் ஆர்பிட்டால். அதாவது எலக்ட்ரான் வந்து அதோட பொசிஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஓகேவா? அண்ட் இது எங்கே நடக்கும் அப்படின்னா டீஜென்ரேட் ஆர்பிட்டால் அப்படின்னா சேம் எனர்ஜி உள்ள ஆர்பிட்டால் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இது டி ஆர்பிட்டால் எவ்வளோ டி ஆர்பிட்டால் 5 இருக்குமா? 1 2 3 4 5 5மே வந்து சேம் எனர்ஜி ஆர்பிட்டால், அதை டீஜென்ரேட் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. இப்போ நான் மேங்கனீஸோட அந்த கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கேன் 3d5. அதில் ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். வந்து நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும், அப்புறம் தான் பேர் ஆகும். இங்கே வந்து 5 தான் இருக்குது, நல்லா ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும், எலக்ட்ரான் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்னா உனக்கு சேம் ஸ்பின்னாக இருக்கணும். இது எல்லாமே என்னது? சேம் ஸ்பின், ஆப்போசிட் சேம் ஸ்பின். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே தெரியும், பேர் ஆனிச்சுன்னா ஒன்று கிளாக் வைஸாக இருக்கும், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட் ஸ்பின் இருக்கும். ஓகேவா? இங்கே எல்லாமே சேம் ஸ்பின்னில் தான் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து எங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும். அதேமாதிரி இந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? இங்கே போகும், இங்கே போகும், அண்ட் இங்கே போகும். ஸோ இதுதான் வந்து உனக்கு எக்ஸ்சேஞ்சு. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறது. இதுதான் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது உனக்கு ஒன்று எனர்ஜி லாஸ் ஆகும், இல்லை எனர்ஜி கெயின் ஆகும். அதுதான் வந்து உனக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ.